ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சீஸ் கார்லிக் ப்ரெட். இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. 10 மினிட்ஸ்லேயே இது செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக்கை நல்லா தோலை உரிச்சிட்டு வச்சுக்கணும். அப்புறம் இந்த சீஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டு இதெல்லாம் தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்லிக் இருக்கு இல்லையா, இதை இப்படி குட்டியாக சீவி வச்சுக்கணும். குட்டியாக நம்ம நறுக்க முடியாது. ஸோ இதில் நம்ம சீவிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறமா ப்ரெட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ப்ரெட்டு மேலே தான் அந்த கோட்டிங் கொடுக்கணும். அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த சீவி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு தேவைப்படுச்சுன்னா திரும்ப நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப அந்த மல்லி இலையும் அதில் சேர்த்துட்டு இது கூட சில்லி ஃப்ளேக்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ அப்படின்னா 1 டீஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்கை ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக இந்த ஆரிகனோ நம்ம சேர்த்துக்கணும் தேவையான அளவு. ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் ரொம்ப வரும். ஸோ ஓரளவு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிங்கன்னா கரண்டியை வச்சு அமுக்கி நல்லா ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பட்டர் கொஞ்சம் கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா அது கரைஞ்சிரும். கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா அமுக்கி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா அமுக்கி நம்ம பிணைஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், இந்த பதம் வர வரைக்கும் நம்ம பிணைஞ்சிட்டு இருக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறமா அதை ஓரமாக வச்சுட்டு ப்ரெட்டை எடுத்துக்கணும். 2 ப்ரெட்டு தேவைப்படும் இதுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு மேலே இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். எல்லா ஓரமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் அடுத்த ப்ரெட்டில். ஆனால் இதுக்கு பின்புறம் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பண்ணணும். அதே போல் இன்னொரு ப்ரெட்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி நம்ம கலந்துட்டு இப்போ இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு ப்ரெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இதில் தேவையான அளவு நம்ம சீஸ் எடுத்து மேலே வச்சுக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ, எந்த அளவுக்கு நமக்கு மெல்ட் ஆகி வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த செகண்ட் ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை தூக்கி மேலே வைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு லைட்டாக பட்டு தடவி இதை அப்படியே இந்த ப்ரெட்டை தூக்கி அதில் வச்சு நம்ம சூடு பண்ண போகிறோம். இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த பட்டர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டை தூக்கி இதில் வச்சுட்டு நல்லா அமுக்கி விடணும். அப்படி அமுக்கி விட்டால் தான் அந்த சூடு ஃபுல்லாக அந்த சீஸ் மேலே பட்டு அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி நம்ம அமுக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஹீட் நல்லா ஏற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டும் இந்த மாதிரி நம்ம அமுக்கி விடணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்களா இந்த சீஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதை அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை கட் பண்ணி நம்ம சாப்பிட்டாலும் ஓகே. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நம்ம எப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் இதில் என்ன மெயினாக கவனிக்கணும்னா கார்லிக் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக நிறையா போட்டுக்கணும். ப்ளஸ் பட்ரு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது எப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.